ஓம் சாந்தி. நான் அமைதியான ஆத்மா. இதுவரை இது ஒரு பாடமாக இருந்தது. பிறகு அதை எண்ணத்தில் நான் உருவாக்க ஆரம்பித்தேன். நான் அமைதியான ஆத்மா. இந்த எண்ணமானது இப்பொழுது அனுபவமாக வெளிப்பட வேண்டும். எதை எண்ணுகின்றேனோ அதை அனுபவத்தில் கொண்டு வருவதே இந்த படிப்பின் நோக்கமாகும். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. எனது வீடு சாந்தி தாமம். நான் ஆத்மா சாந்தி தாமத்தில் பரமாத்மாவிற்கு அருகாமையில் விதை ரூப ஸ்திதியில் எனது சுய தர்மமான அமைதியை அனுபவம் செய்கின்றேன். மனம் புத்தியின் மூலமாக பரந்தாமத்தில் எனது அமைதியின் நிலையை என்னால் உணர முடிகிறது. நான் ஆத்மா பரந்தாம வீட்டிலிருந்து இந்த பூ உலகத்திற்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. நான் எனது வீட்டை, எனது தந்தையை மறந்த நிலையில் இப்பொழுது பரமாத்மா என்னை மீண்டும் பவித்திரமாக ஆக்கி நான் எப்படி மேலிருந்து இங்கு வந்தேனோ அதே போல திரும்பவும் அனைத்தையும் முடித்துவிட்டு நான் வீடு திரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களும் வீடு திரும்பியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் நான் இருக்கின்றேன். நான் பவித்திரமாகும் பொழுதே இவ்வுலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தியானது வழங்கப்படும். அப்படிப்பட்ட மாபெரும் பொறுப்பானது என் தலையில் இருக்கின்றது. இதை உணர்ந்து ஒவ்வொரு கர்மத்தையும் மிகவும் சரியான சிரேஷ்டமான கர்மமாக செய்ய வேண்டும். திரிகாலதரிசி நிலையிலிருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் புரிகின்றேன். இந்த திரிகாலதரிசி என்கின்ற நிலையானது மாயாஜீத் ஆக்கிவிடுகின்றது. மாயா ஏமாற்றுகின்ற ரூபத்தில் வந்தாலும், பயங்கர ரூபத்தில் வந்தாலும் என்னால் அதை எதிர்கொள்ள முடிகிறது. நாடகமானது நியாயக்காரி, நாடகமானது கல்யாணக்காரி என்ற இந்த ஞான அஸ்திரத்தை கொண்டு என்னால் மாயாவை எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது. எதிர்வரும் சூழ்நிலைகள் ஒரு பேப்பர் புலியை போல
அதற்கு உயிரோட்டம் இல்லை. இந்த எண்ணமானது பயங்கர ரூபமான மாயாவையும் தைரியத்தோடு எதிர்கொள்ள வைக்கின்றது. நான் ஆத்மா, மாயா ஜீத் ஆத்மா. நான் ஆத்மா, டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆத்மா. என்னுடைய சர்வ சம்பந்தங்களையும் பரமாத்மாவிடம் வைத்து நான் பிரகாசிக்கின்ற பவித்திரமான ஜோதியாக இருக்கின்றேன். ஒவ்வொரு கர்மமும் பரமாத்மாவிற்கு ஒப்படைப்பதினால், பரமாத்மாவின் நினைவிலிருந்து செய்வதினால், ஒரு கருவி என்ற மனப்பான்மையோடு புரிவதினால் கர்மத்தின் சுமையானது எனக்கு அனுபவமாவதில்லை. அனைத்து கொடுக்கல் வாங்கலும் ஒரே ஒரு பரமாத்மாவுடன் என்கின்ற இந்த நிலையானது என் மனதை சக்திசாலியானதாக ஆக்குகின்றது. எனவே நாள் முழுவதும் டபுள் லைட் ஸ்திதியில் இருக்கின்ற ஃபரிஷ்தாவாக ஆகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.